ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. நம்மகிட்ட கேட்டிருக்க டாபிக் பார்த்திங்கன்னா ஆம்பையர் ஹவர்னா என்ன, வாட் ஹவர்னா என்ன, சி ரேட்டிங்னா என்ன, இதுக்கு மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆம்பையர் பர் ஹவர் இதை பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக ஏஹெச்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 100 AH இருக்கிற ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எவ்வளோ ஆம்ஸ் கன்சியூம் பண்ணுன்றதை வந்து இந்த லோடு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ்னால் 5 ஆம்ஸ் கன்சியூம் பண்ணணும், 10 ஆம்ஸ்னால் 10 ஆம்ஸ் கன்சியூம் பண்ணணும், 100 ஆம்ஸ்னால் 100 ஆம்ஸ் கன்சியூம் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்பையர் பர் ஹவர் இந்த 100 AHன்றது பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸை 1 ஹவருக்கு டெலிவரி பண்ணும். இது பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸை 1 ஹவருக்கு டெலிவரி பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோடு பார்த்திங்கன்னா 100 ஆம்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த லோடு 100 ஆம்ஸ் எடுக்குதுன்னா எனக்கு இந்த லோடு பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஒர்க் ஆகும் இந்த லோடு. அதுவே எனக்கு இந்த லோடு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ஆம்ஸ் இருக்கிற லோடுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும். அதுவே எனக்கு 25 ஆம்ஸ் இருக்கிற லோடுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு 4 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும். ஆம்பையர் ஹவர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஏஹெச் டிவைடட் பை லோடு, அதாவது நீங்கள் பேட்டரியோட ஏஹெச்சையும் லோடையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி எவ்வளோ நேரம் பேக்கப் வரும் உங்களுக்கு டைம் கிடச்சிரும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆம்பையர் ஹவர். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட்டு 15 AH, அதாவது 15 AH. இது பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸை 1 ஹவருக்கு டெலிவரி பண்ணும். இந்த ஏஹெச்ன்றது பார்த்திங்கன்னா அதுதான். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா வாட் ஹவர், அதாவது ஒரு பேட்டரி 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வாட்ஸ்னால் என்ன, வாட்ஸ்னால் ஈக்குவல் டு எனர்ஜி, எனர்ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு டைம், பவர் இன்ட்டு டைம். அதாவது இப்போ நம்ம பவர் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு, வி இன்ட்டு ஐ ஃபார் டிசி. அதுவே ஏசிக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு காஸ் பை வரும். இங்கே ஏன் காஸ் பை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு ஃபேஸுக்கும் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது RYBன்ட்டு. டிசியில் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான், அந்த மாதிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பவர் இன்ட்டு டைம் நமக்கு, அதாவது நம்ம ஒரு மணி நேரத்தோட வாட்ஸை கேல்குலேட் பண்ணோன்னா பவர் இன்ட்டு டைம், பவர் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம் ஹெச். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வோல்டேஜ் 2 வோல்ட் இருக்கிற பேட்டரி எடுக்கிறேன், 2 வோல்ட் இருக்கிற பேட்டரி எடுத்துருக்கிறேன். 100 ஆம்ஸ் இருக்கிற 100 AH இருக்கிற 2 வோல்ட் 100 AH இருக்கிற பேட்டரி எடுத்துருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 2, கரண்ட் பார்த்திங்கன்னா 100. நம்ம எவ்வளோ நேரத்துக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம், 1 ஹவருக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம். அதனால் 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 100 200 × 1 200. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க பேட்டரி பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அதால் 200 வாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 வோல்ட் இருக்க பேட்டரி எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 6 ஆகிடும். எம்ஏஹெச் அதே சேம் தான், 100 AH தான். இது 6 × 100 600 × 1. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 600. இப்போது நான் எடுத்திருக்க பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா 600 வாட்ஸை 1 ஹவருக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சி ரேட்டிங். சி ரேட்டிங்னால் ஒன்றும் இல்லை, கரண்ட் ரேட்டிங். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 3.2 வோல்ட் இருக்க லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி எடுத்திருக்கேன். இதில் வந்து சி ரேட்டிங் மென்ஷன் பண்ணலை. அதாவது கரண்ட் ரேட்டிங்னா என்னால் ஒரு பேட்டரி சேஃபாக எவ்வளோ கரண்ட்டை டெலிவரி பண்ண முடியும் அப்படின்றது தான் சி ரேட்டிங். இப்போது இதில் மென்ஷன் பண்ணல, நீங்கள் லித்தியம் ஃபாஸ்பேட்டு, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், லித்தியம் அயன் பேட்டரிலாம் நிறைய பார்க்கலாம், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சி ரேட்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி, அதாவது ஒரு 20C இருக்க பேட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20C ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோடய ஏஹெச் பார்த்தீங்கன்னா 10 AH. இந்த பேட்டரியோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10 AH, அதாவது 20 டைம்ஸ் ஆஃப் கரண்ட், 20 × 10, அதாவது 200 ஆம்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரியால் சேஃபாக டெலிவரி பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 200 ஆம்ஸ் வரைக்கும் சேஃபாக டெலிவரி பண்ணும். அதாவது சி ரேட்டிங்னா இப்போது இதில் மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 20C மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியோட ஏஹெச் பார்த்திங்கன்னா 10 AH, 20 டைம்ஸ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 × 10 200 ஆம்ஸ். இந்த பேட்டரி சேஃபாக 200 ஆம்ஸ் லோடு வரைக்கும் நமக்கு சேஃபாக டெலிவரி பண்ணும். ஓகே, கட் பண்ணிக்கோ.